வணக்கம். இன்னைக்கு நாம ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்களுடைய போதனைகளை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா மாஸ்டரி த்ரூ அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற புத்தகம். இது 1917 இருந்து 1926 வரைக்கும் ஒரு கொடுத்த உரைகளோட தொகுப்பு. வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுறது, தேர்ச்சி அடையறதுன்னு ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இதுல இருக்கு. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். நிச்சயமா. இந்த புத்தகம் வெறும் வெற்றியை பத்தி மட்டும் பேசல. ஒரு தனி மனிதன் எப்படி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்கிறது, சூழ்நிலைகளை எப்படி கையாள்றது, வாழ்க்கையோட உண்மையான நோக்கத்தை எப்படி அடையறதுன்னு பல கோணங்கள்ல அலசுது. சுய ஒழுக்கம், அறிவுக்கும் சக்திக்கும் இருக்க வேண்டிய சமநிலை, பொறுமை, விதி, சுய விருப்பம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு உலக பயணம்னே சொல்லலாம் இத. அருமை. அப்போ முதல் படியா ஒரு விஷயத்தை அடையணும்னா அடிப்படை தேவை என்ன? வெறும் ஆசைப்பட்டா போதுமா? என்ன சொல்றார் கான்? இல்லவே இல்ல. வெறும் ஆசை மட்டும் பத்தாது. முதல் தேவை ரொம்ப முக்கியமானது. சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். நம்ம கோபம், நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் நம்மளை ஆட்டி படைக்க விட்டோம்னா அப்போதைக்கு ஒரு சின்ன வெற்றி மாதிரி தெரியலாம். ஆனா நீண்ட காலத்துல அதுவே நமக்கு தகையா மாறிடும். கான் சொல்ற மாதிரி ஒரு பலவீனம் இருந்தா அது இன்னொன்னுக்கு வழிவகுக்கும். வாழ்க்கை பாதை மேலேயும் போகும், கீழேயும் வரும். ஆனா சுய ஒழுக்கம் இருந்தா ஒரு படி கீழே போனாலும் அடுத்த படியை உறுதியா மேல வைக்க முடியும். சரி, சுய ஒழுக்கம் முக்கியம். ஆனா நாலேஜ் அண்ட் பவர் பகுதியில அறிவுக்கும் சக்திக்கும் உள்ள சமநிலை பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. பவர் மட்டும் இருந்தா பத்தாதா? நிறைய சக்தி இருந்தா எதையும் செஞ்சிடலான்னு தோணுமே. ஆமா, அப்படி தோணும். ஆனா அதுதான் இல்ல. வெறும் சக்தி மட்டும் இருந்தா அது ஒரு ஃபுட்பால் மாதிரி கோலை விட்டு தள்ளி போயிடும் சொல்றார். இலக்கை சரியா அடையணும்னா அறிவும் வேணும். இதுக்கு ஒரு இசை உதாரணம் சொல்றார் பாருங்க. ஒரு தாளத்துல எப்படி ஒரு வலுவான அடி, ஒரு மென்மையான அடி மாறி மாறி வருதோ அதே மாதிரி சக்தியும் அறிவும் கலந்து வரணும். சக்திங்கிறது ஒரு அடி வச்சா அடுத்த அடி அறிவுல இருக்கணும். அப்போதான் வாழ்க்கை சீரா ஒரு ரிதம்ல போகும். இதுல இன்னொரு விஷயம், தகுதி. நாம அடைய நினைக்கிற விஷயத்துக்கு முதல்ல நாம தகுதியானவரா ஆகணும். தகுதி இல்லாம முயற்சி பண்ணா தோல்வி வர வாய்ப்பு அதிகம். இது நம்பிக்கையோட எப்படி தொடர்புபடுது? ஏன்னா அதிகப்படியான ஆர்வம் கூட ஒரு போதம் மாதிரி தப்பான முடிவுக்கு கொண்டு போகும்னு சொல்றாரே. அப்போ அந்த உண்மையான சக்தி எங்க இருந்து வரணும்? உண்மையான சக்தி வெளியிருந்து வரதில்ல. அது நம்ம உள் சக்தி, இன்னர் பவர். அதை எவ்வளவு குறைவா நம்ம வெளிப்படுத்துறோமோ அவ்வளவு அது வலுவாகும்னு கான் சொல்றார். ஓஹோ, ஒரு டேம்ல தண்ணிய சேமிக்கிற மாதிரி. சேமிக்க தேவைப்படும் போது பெரிய விஷயங்களை செய்ய அது உதவும். அப்புறம் மனப்பான்மை, ஆட்டிடியூட். இது ரொம்ப முக்கியம். நம்ம இலக்கு எவ்வளவு உயர்ந்ததா இருக்கோ அந்த அளவுக்கு நாமளும் உயர்றோம். வெற்றி எந்த வழியில கிடைச்சதோ, நேர்மையோ தப்போ எண்ணத்தாலோ செயலாலோ அதே வழியில போனாதான் அது நிக்கும்னு சொல்றாரு. நம்ம மனப்பான்மை தான் திறவுகோள். ஓகே. அப்போ சுய ஒழுக்கம், அறிவு, சக்தி சமநிலை, சரியான மனப்பான்மை இதெல்லாம் அடிப்படைன்னு புரியுது. இதுக்கு அடுத்த கட்டமா சுய தேர்ச்சி, அதாவது மாஸ்டரி பத்தி பேசலாமா? இது ஒரு பெரிய வார்த்தையா இருக்கே. இத அடையறதுக்கு கான் 3 படிகள் சொல்றாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், 3 படிகள். முதல் படி சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். இதுதான் பேஸ். நம்ம உணர்ச்சிகள், எண்ணங்கள், செயல்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். 2வது படி நம்ம பாதையிலிருந்து நம்மளை இழுக்கிற எல்லா வெளித்தாக்கங்களையும் கட்டுப்படுத்துவது. அதாவது எது நம்ம கவனத்தை சிதறடிக்குதோ, எது நம்ம இலக்கிலிருந்து விலக்குதோ அதையெல்லாம் கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் பண்ணணும். 3வது படி சூழ்நிலைகளையே கட்டுப்படுத்துவது, கண்ட்ரோல் ஆஃப் கண்டிஷன்ஸ். இந்த நிலையை அடையிறவர் 1000 பேருக்கு சமம்னு சொல்றாரு. அவர் சொன்னாருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அவரோட உள்சக்தி பின்னாடி இருந்து பெரிய வேலைகளை செய்யும். இந்த சுய கட்டுப்பாட்டுல நம்ம தவறுகளை ஜெயிக்கிறதுக்கான போராட்டம் பத்தி சொல்றார். குறிப்பா உள்முக போராட்டம். அது என்ன அந்த போலி நான், ஃபால்ஸ் செல்ஃப், அதை எப்படி ஜெயிக்கிறது? ஆமா, அது ஒரு ஆழமான கருத்து. சூஃபிகள் இத நஃப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்மளோட முதல் எதிரி. ஏன்னா இது ரொம்ப தந்திரமானது பாருங்க. நாம தப்பு செஞ்சா கூட அது நம்ம மேல பழி வராம பாத்துக்கும். அடுத்தவங்க மேலேயோ சூழ்நிலை மேலேயோ பழிய போட்டுடும். அதோட கர்வம், அகம்பாவம் நம்ம கண்ணை மறைச்சிரும். கான் என்ன சொல்றாருன்னா, இந்த போலி நான் சிலுவையில அறையப்பட்டு தோற்கடிக்கப்பட்டாதான் உண்மையான நான் உயிர்த்தெழும். நம்ம குறைகளை எதிர்த்து போராடத்தான் நம்ம உள்சக்தி அதிகமாகும். ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. யாராவது நம்மளை அவமானப்படுத்தினா உடனே பதிலுக்கு 4 வார்த்தை பேசணும்னு தோணும். ஆமா, தோணும்.
பேசிட்டா அப்போதைக்கு ஒரு திருப்தி மாதிரி இருக்கும், ஆனா உங்க சக்தி சிதறிடும். அதே சமயம் அதை பொறுத்துக்கிட்டா அப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா உங்க சக்தி பல மடங்கு அதிகமாகும், சேமிக்கப்படும். இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆனா எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நம்ம மேல நாமளே போட்டுக்கிட்ட வரம்புகள், லிமிட்டேஷன்ஸ் தான் சொல்றது இன்னும் ஆழமா போதே. இது எப்படி? நாம வரம்புகளோட தானே பொறக்கிறோம், வளர்றோம். ஆமா, உண்மைதான். நாம வரம்புகளுக்குள்ளேயே தான் பிறந்து வளர்றோம். அதனாலேயே நாம பலவீனமானவங்க, குறையுள்ளவங்க, நிறைய விஷயம் நம்மால முடியாதுன்னு இயல்பாவே நம்ப ஆரம்பிக்கிறோம். என்னால முடியாது, என்னால தாங்கிக்க முடியாது, என்னால மறக்க முடியாது, என்னால மன்னிக்க முடியாது. இந்த மாதிரி வாக்கியங்கள் நம்மளையே அறியாம நம்மள கட்டி போட்டுடும். ஆனா கான் என்ன சொல்றாருன்னா, நம்ம உண்மையான இயல்பு, நம்ம ஆன்மா, அதுக்கு இந்த வரம்புகள் கிடையாது. அது வரம்புக்கு அப்பாற்பட்டது. அந்த உண்மையை நாம உணர ஆரம்பிச்சு, இந்த நாமளே போட்டுக்கிட்ட வரம்புகளை தாண்டி யோசிக்க ஆரம்பிக்கும்போது தான் உண்மையான முன்னேற்றம் வருது. முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா இன்னும் பலவீனமாகிட்டே போவோம். ஆனா சரி, இன்னைக்கு தோத்தேன், நாளைக்கு முயற்சி பண்றேன், ஜெயிப்பேன் நினைக்கிறவங்க அந்த நம்பிக்கையிலே முன்னேற ஆரம்பிச்சுடுவாங்க. முன்னேற்றம் சாத்தியம்னு நம்புறவங்க தான் அதை அடைவாங்கன்னு சொல்றீங்க. ஆமாம். இந்த வரம்புகளை தாண்டறது இது விதி, சுய விருப்பம் பத்தின கேள்விகளுக்கு கொண்டு போகுது. விதி பத்தி அவர் சொல்ற பார்வை சுவாரஸ்யமா இருக்கு. இன்றைய நிகழ்வு கடந்த காலத்தின் பிரதிபலிப்பு, எதிர்காலம் இன்றைய நிகழ்வின் எதிரொலி. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா விதிங்கிறது நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, ஏற்கனவே செஞ்சது இல்லைன்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இல்லையா? நாம எப்படி நம்ம விதியோட ஜமான்ரா இருக்க முடியும்? அது ஒரு நுட்பமான பார்வைதான். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம கடந்த கால செயல்கள் நிகழ்காலத்தை உருவாக்குது, நிகழ்கால செயல்கள் எதிர்காலத்தை உருவாக்குதுங்கிறது சரிதான். ஆனா இத நாம எப்ப உணர்றோமோ அந்த கணத்துல இருந்து நம்ம கையில ஒரு கண்ட்ரோல் வருது. அவர் இத ஒரு ஓவியர் உதாரணத்தோட சொல்றார் பாருங்க. ஓ, சொல்லுங்க. ஒரு ஓவியர் மனசுல ஒரு ஐடியாவோட வரைய ஆரம்பிக்கிறார். ஆனா வரைய வரைய அந்த கேன்வாஸ், அந்த கலர்ஸ், அந்த வடிவங்கள் அதுவே அவருக்கு புது ஐடியாக்களை கொடுக்கும். அவரும் அதுக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி வரைவார். கடைசியில பார்த்தா ஆரம்பத்துல நினைச்சதை விட முற்றிலும் வேற ஒரு அருமையான ஓவியம் உருவாயிருக்கும். ஆமா, நடக்கலாம். வாழ்க்கையும் அப்படிதான். சில பேர் விதி இழுத்த இழுப்புக்கெல்லாம் போவாங்க, தங்களுக்கு வேற வழி இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா இன்னும் சிலர் 100 தடவை விழுந்தாலும் 101வது தடவை எழுந்து நின்று நான் ஜெயிச்சே தீர்வேன்னு முயற்சி செய்வாங்க. இந்த 2வது ரகம்தான் கான் பார்வையில தன் வெற்றியின், தன் விதியின் எஜமான். அந்த விழிப்புணர்வு வரணும், அதுதான் முக்கியம். அப்போ சுய விருப்பம், அதாவது ஃப்ரீவில், அது எந்த அளவுக்கு இருக்கு? அந்த ஓவியர் உதாரணத்திலேயே கேன்வாஸ் புது ஐடியா கொடுக்குதுன்னு சொன்னீங்க. அப்போ எல்லாமே நம்ம கையில இல்லையா? இதுக்கு கான் இன்னும் ஒரு படி மேல போய் ஆன்மாவோட பயணத்தை வச்சு விளக்குறார். கற்பனை பண்ணி பாருங்க, நம்ம ஆன்மா சூரியன்லேருந்து வர ஒரு ஒளிக்கதிர் மாதிரி. அது பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 உலகங்கள் வழியா வருதாம். தேவதூத உலகம், அப்புறம் ஜின் உலகம், இது அறிவாற்றல் திறமையில் இருக்கிற தளம், கடைசியா பௌதிக உலகம். ஒவ்வொரு உலகத்திலையும் அது அந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு உடையை எடுத்துக்கிறான், அதாவது அந்த தன்மைய. அதனாலதான் மனுஷன்கிட்ட தேவதூத இயல்பும் இருக்கு, அறிவாற்றலும் இருக்கு, உடலும் இருக்கு. இந்த பயணத்துல திரும்ப மேல போற ஆன்மாக்கள் கிட்ட இருந்து அனுபவங்களையும் அது ஷேர் பண்ணிக்குது. இதனாலதான் சில பேர் பிறக்கும் போதே சில திறமைகளோட பிறக்கிறாங்க. ஷேக்ஸ்பியர் ஒரு உதாரணம் சொல்றாரு பாருங்க. ஆமா, சொன்னீங்க. ஷேக்ஸ்பியரோட அனுபவங்கள் இருக்கிற அந்த உடைய ஒரு ஆன்மா எடுத்துக்கிட்டு இந்த ஜென்மத்துல பிறந்தா அவங்களுக்கு இயல்பாவே கவிதை திறமை இருக்கலாம்னு சொல்றாரு. இது அவங்க சுய விருப்பத்துக்கு ஒரு பேஸ் கொடுக்குது, ஆனா முழு சுதந்திரம் இல்லாம சில முன் தீர்மானங்களோட வருது. இது புனர்ஜென்மம் மாதிரி இருக்கே. ஆனா புத்தர் சொன்னதும் கிறிஸ்து சொன்னதும் வேற வேற மாதிரி தெரியுமே. கான் என்ன சொல்றாருன்னா, அடிப்படை உண்மை ஒண்ணுதான், ஆனா சொன்ன விதம் வேற. புத்தர் தத்துவ ரீதியா மறுபிறவி சுழற்சியை சொன்னார். கிறிஸ்து பக்தி வழியில ஆன்மா இறைவன் கிட்ட போறத சொன்னார். 2 பேருமே அவங்க காலத்து மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னாங்க. அந்த ஷேக்ஸ்பியர் உதாரணத்துல கூட திரும்ப வந்தது ஷேக்ஸ்பியரோட ஆன்மா இல்ல, அவரோட மனசோட அனுபவங்கள் இருக்கிற அந்த உடைதான். ஆன்மா அந்த உடையை கழட்டிட்டு போயிருக்கலாம். இது ரொம்ப ஆழமான விஷயம். ஆனா முக்கிய கருத்து என்னன்னா, நம்ம கிட்ட சுய விருப்பம் இருக்கு, ஆனா அது நம்ம அனுபவங்களாலையும் சூழ்நிலைகளாலையும் பாதிக்கப்படுது. அப்போ நம்ம செயல்களுக்கான பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அது யார்கிட்ட இருக்கு? நாம செய்யற எல்லாத்துக்கும் நாமளே பொறுப்பா? ஆமா, இதுக்கு கான் 5 விதமான சட்டங்கள் பத்தி பேசுறார். சமூக சட்டம், நாட்டு சட்டம், மதசபை சட்டம்,
தீர்க்கதரிசி சொன்ன சட்டம், இது எல்லாத்துக்கும் மேல நம்ம உள்ளுணர்வு சொல்ற சரி தவறுக்கான சட்டம். கான்ஷியன்ஸ். இந்த உள்ளுணர்வு சட்டம் தான் ஹையஸ்ட்னு சொல்றார். ஒரு செயல் சரியா தவறான முடிவு பண்ண 4 விஷயங்களை கவனிக்கணும். நோக்கம், விளைவு, நேரம், இடம். இந்த 4ம் சேர்ந்தது தான் ஒரு செயலோட தார்மீகத்தை முடிவு பண்ணுது. இதுல நம்ம விருப்பு வெறுப்புகளும் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். அது எப்படி? நாம விரும்புறவங்க செய்யற தப்ப கூட சரின்னு சொல்ல தோணும். பிடிக்காதவங்க செய்யற சரியில கூட தப்ப கண்டுபிடிக்க பார்ப்போம் இல்லையா? உண்மையான நீதிக்கு இந்த விருப்பு வெறுப்புகளை தாண்டி பார்க்குற பக்குவம் வேணும்னு சொல்றார். ஆக நம்ம செயல்களுக்கு நாம தான் பொறுப்பு. ஆனா அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட இந்த உள்ளுணர்வு சட்டம் வழிகாட்டுது. இது ரொம்ப முக்கியமான புரிதல். சரி, இப்போ நாம இன்னும் ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் என்ன? தி எய்ம் ஆஃப் லைஃப். பணம், பதவி, புகழ்னு நம்ம துரத்துறோமே, இதுதானா? இல்ல இதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? நிச்சயமா இதுக்கும் மேல இருக்கு. அதெல்லாம் தற்காலிகம்தான், வெளியே இருந்து வர்றது. ஆனா ஒவ்வொரு ஆன்மாவோட ஆழத்திலையும் பிறப்பிலிருந்தே 5 அடிப்படை ஆசைகள் இருக்குன்னு கான் சொல்றார். 1 வாழணுங்கிற ஆசை, டிசையர் டு லிவ். 2 தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை, டிசையர் டு நோ. 3 சக்தி வேணுங்கிற ஆசை, டிசையர் ஃபார் பவர். 4 சந்தோஷமா இருக்கணுங்கிற ஆசை, டிசையர் ஃபார் ஹாப்பினஸ். 5 அமைதியா இருக்கணுங்கிற ஆசை, டிசையர் ஃபார் பீஸ். இந்த 5 ஆசைகளையும் முழுமையா அடையறதுல தான் படைப்போட நோக்கமே நிறைவேறுது. இதுதான் வாழ்க்கையோட உண்மையான நோக்கம். இந்த 5 ஆசைகளும் கேட்கவே நல்லா இருக்கு. முதல் ஆசை, வாழும் ஆசை. அதுல மரண பயம் பத்தி பேசுறாரு. மரண பயம் அறியாமையால வருதுன்னு சொல்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. மரணம் ஒரு உண்மை இல்லையா? உண்மைதான். ஆனா யாருக்கு? உடம்புக்குத்தான். கான் என்ன சொல்றாருன்னா, ஆன்மாவுக்கு மரணம்னா என்னன்னே தெரியாதான், அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாழ்வு மட்டும்தான். நாம நம்மள இந்த உடம்போட மட்டும் பார்க்கறதால தான் அந்த உடம்புக்கு வர்ற முடிவை நினைச்சு பயப்படுறோம். ஆன்மா அழியாதுன்னு உணர்ந்தா மரண பயம் போயிடும். அதே மாதிரி அறியும் ஆசை, உலகத்துல இருக்கிற பேர் வடிவமெல்லாம் கத்துக்கிறது வெளியறிவு. அது ஒரு ஸ்டெப் தான். உண்மையான அறிவு தன்னைத்தானே அறிவது, செல்ஃப் நாலேஜ். ஏன்னா முழு பிரபஞ்சமே நமக்குள்ள சூக்ஷ்மமா இருக்கு. தன்னை அறிஞ்சா பிரபஞ்சத்தையே அறிஞ்சதாதிரி. சக்தி, பவரை பத்தி சொல்லும்போது உண்மையான சக்தி அதிகாரத்தை அடையிறதுல இல்ல, சக்தியாகவே மாறுவதுல இருக்குன்னு சொல்றாரே, அது எப்படி? பவரை விரும்பாதவங்க யாரு? ஆனா கான் சொல்ற உண்மையான சக்தி அந்த போலி நான் தோற்கடிக்கப்படும் போது, அவர் சிலுவையில் அறையப்படும் போதுன்னு சொல்றார். அப்போ உயிர்த்தெழுகிற உண்மையான நான் கிட்ட இருந்து வருது. அது அதிகாரத்தை செலுத்துற சக்தி இல்ல, அதுவே சக்தியோட ஊற்றா மாறுறது, சோர்ஸ் ஆஃப் பவர். அதே மாதிரி தான் சந்தோஷமோ அமைதியும். வெளியே தேடினா நிலையா இருக்காது. உண்மையான சந்தோஷமோ அமைதியும் நமக்குள்ள இருந்து தான் வரணும். வெளி சூழ்நிலை எப்படி மாறினாலும் அந்த உள் அமைதி அப்படியே இருக்கணும். அதுதான் உண்மையான அடைதல். அப்போ இந்த உண்மையான நோக்கத்தை, இந்த 5 ஆசைகளை அடையிற வழியை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜோசியம் பார்க்கலாமா, இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல, அதெல்லாம் வெளி வழிகள். உண்மையான வழிகாட்டுதல் உள்ளிருந்து தான் வரணும். நம்ம ஆன்மா தான் நமக்கு சொல்லணும் அதுக்கு என்ன செய்யணும்னு. நாம அமைதியா இருந்து நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி பிரபஞ்ச உணர்வோட நம்ம ஆன்மாவை இசைக்கும் போது, டியூன் பண்ணும்போது, வாழ்க்கையோட நோக்கம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும்னு கான் சொல்றார். அந்த நோக்கம் என்னன்னு ஒரு தடவை உள்ளுணர்வுல தெரிஞ்சிட்டா அப்புறம் வழியில வர்ற எல்லா தடைகளையும் தாண்டி அதை நோக்கி போகணும். அவர் சொல்ற மாதிரி 99 முறை தோற்றாலும் பரவாயில்ல, 100வது முறை வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அந்த அளவுக்கு விடாமுயற்சி வேணும், நோக்கத்துல உறுதி வேணும். வாழ்க்கை ஒரு தொடர் யுத்தம், பேட்டில் ஆஃப் லைஃப். நான் அவர் சொல்றது இந்த விடாமுயற்சியோட பொருந்தது. இந்த யுத்தத்துல ஜெயிக்க என்ன மாதிரி திறமைகள் தேவை? வெறும் போராடுற குணம் போதுமா? வெறும் போராடுற குணம் மட்டும் பத்தாது. போரிடுவதற்கும் சமாதானம் செய்வதற்கும் உள்ள அறிவும் திறமையும் வேணும்னு சொல்றார். ரெண்டுமே முக்கியம். எப்ப போராடணும், எப்ப அமைதியா போகணும், எப்ப விட்டு கொடுக்கணும்னு தெரியணும். இந்த யுத்தத்துல நம்ம நரம்பு சக்தி, நர்வஸ் பவர் தான் நம்ம படைபலம் மாதிரி. அதை நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும், தேவையில்லாம வீணாக்க கூடாது. நம்ம மனசோட 5 புலன்கள், அதாவது எண்ணத்தை தக்க வைத்தல், சிந்தித்தல், உணர்தல், பகுத்தறிதல், அப்புறம் அகங்காரம், இதெல்லாம் தளபதிகள் மாதிரி. இந்த தளபதிகளும் சரியா நம்ம கண்ட்ரோல்ல இயங்கணும். அப்போதான் இந்த வாழ்க்கை யுத்தத்துல ஜெயிக்க முடியும். இதுல எதோட போராடணும், எதற்கு எதிரா போராடக்கூடாதுங்கிற தெளிவும் முக்கியம்னு தோணுது. சில சமயம் நாமளே நமக்கு எதிரா போராடிக்கிறோமோ? ஆமா, மிகச்சரியான கேள்வி. பல சமயம் நாம நம்ம உண்மையான நலன்களுக்கு எதிராகவே போராடுறோம். அதனால தன்னம்பிக்கையோட இருக்கிறது முக்கியம், ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கணும். ஆனா அதே சமயம் கண்கள் திறந்திருக்கணும்.
ஓப்பன் ஐஸ், அதாவது சூழ்நிலைய சரியா புரிஞ்சுக்கணும். வெறும் குருட்டுத்தனமான நம்பிக்கை ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். சூழ்நிலைய சரியா எடை போட்டு நம்பிக்கையோட அதே சமயம் விவேகத்தோட செயல்படணும். இது உணர்திறனுக்கும் மன உறுதிக்கும் உள்ள சமநிலைக்கு கொண்டு வருது. உணர்திறன் அதிகமா இருந்தா சின்ன விஷயத்துக்கு கூட பாதிக்கப்படுவோம். ஆனா உணர்திறனே இல்லாம இருக்கிறதும் சரியில்லையே. இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? உணர்திறன் ஒரு வரம் மாதிரி தான். அதுதான் நம்மள உயிருள்ளவராக்குது, கலைய ரசிக்க வைக்குது, மத்தவங்க வலிய புரிஞ்சுக்க வைக்குது. ஆனா அதுவே ஜாஸ்தியானா சின்ன விமர்சனம் கூட காயப்படுத்தும். எல்லாரும் நமக்கு எதிரா இருக்காங்கன்னு தோணும், தேவையில்லாத கோபம் வரும். இத பேலன்ஸ் பண்ணதான் மன உறுதி, வில் பவர் தேவை. கான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா சொல்றார். இந்த உலகத்துல நம்ம குழந்தைகள் மத்தியிலையும் குடிச்சவங்க மத்தியிலையும் இருக்கணும்னு நினைச்சுக்கணுமா. அப்படியா? ஆமா. அப்போ மத்தவங்களோட செயல்கள், பேச்சுகள் நம்மள அவ்வளவா பாதிக்காதான். குழந்தைங்களும் குடிச்சவங்களும் என்ன வேணா பேசுவாங்க, செய்வாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கிட்டா நம்ம மன உறுதியால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சமநிலையோடு இருக்கலாம். கடைசியா ஒப்பு கொடுத்தல், ரெசிக்னேஷன் பத்தி பேசுறாரு. இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. ஏன்னா ஒரு பக்கம் போராடணும், விடாமுயற்சி வேணும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. இது முரண்பாடா இல்லையா? எப்ப போராடணும், எப்ப ஒப்பு கொடுக்கணும்? இது முரண்பாடு இல்ல. இது வாழ்க்கையோட இன்னொரு முக்கியமான அம்சம். இது செயலற்ற தன்மை இல்ல. சில விஷயங்களை நம்மால மாத்தவே முடியாது. அதை எதிர்த்து போராடிக்கிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அது நம்ம சக்தியை வீணாக்கும். எதிர்க்க சக்தி இருந்தும் ஒரு பெரிய நன்மைக்காகவோ அமைதிக்காகவோ அல்லது இது இறை சித்தம்னு உணர்ந்தோ சில விஷயங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் உண்மையான ரெசிக்னேஷன். இது பலவீனம் இல்ல, இது ஒரு பெரிய பலம். இது போராட்டத்துக்கு எதிரான ஒரு அமைதியான வழி. ஆனா எதுக்கு ராஜினாமா பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு விவேகம் வேணும். அதுக்கு தான் அந்த யானை கதைய சொல்றாரு. ஓ, அந்த கதையா? ஆமா. ஒருத்தர் ராஜினாமா பத்தி கத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மதம் பிடிச்ச யானை வருது. எல்லாரும் ஓடு ஓடுன்னு கத்துறாங்க. ஆனா இவரு, நான் எல்லாத்தையும் இறைவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன்னு அங்கேயே நிக்கிறாரு. யானை அவரை தூக்கி வீசிடுது. அப்போ அவரோட குரு சொல்றாராம், நீ எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கலாம், ஆனா யானை வரும்போது ஓடணும்னு சொல்றவங்களோட வார்த்தையும் ஒப்பு கொடுத்து ஓடி இருக்கணும்னு. ஆக இது குருட்டுத்தனமா இல்லாம மன நிறைவோட விவேகத்தோட செய்யப்பட வேண்டிய ஒரு செயல். இதுவும் சுயத்தேர்ச்சியோட ஒரு வெளிப்பாடுதான். ஆஹா, ஹஸ்ரத் இனாயத் கான் அவர்களுடைய போதனைகளை நம்ம இப்படி தொகுத்து பார்க்கலாம். வாழ்க்கையில தேர்ச்சி அடைறதும் நம்ம நோக்கத்தை நிறைவேற்றதும் வெறும் வெளி உலக வெற்றிகளை மட்டும் பொருந்ததில்ல. இது நம்ம உள் உலக பயணம். சுய கட்டுப்பாடு, அறிவுக்கும் சக்திக்கும் உள்ள சமநிலை, விதியையும் சுய விருப்பத்தையும் புரிஞ்சுக்கிறது, அந்த 5 அடிப்படை ஆன்மீக ஆசைகளை நோக்கி பயணிக்கிறது, அப்புறம் தேவைப்படும் போது போராடுறது, தேவைப்படும் போது ஒப்பு கொடுக்கிறது. இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. மிக சரியா சொன்னீங்க. ஒவ்வொருத்தரோட பாதை வேற வேற மாதிரி இருக்கலாம். ஆனா இலக்கு ஒண்ணுதான். தன்னை அறிதல், தன்னோட வரம்புகளை தாண்டுதல், பிரபஞ்சத்தோடு இசைந்து போதல். கடைசியா அவர் சொல்ற ஒரு வரி ரொம்ப முக்கியம். உண்மையான ஆன்மீகம்னா என்ன? அது மனித குலத்திற்கு ஒரு சிறந்த சேவகனாக இருப்பதுதான். டு பி a better servant to humanity. சுயநலத்தை தாண்டி அன்பு, சேவை, பணிவு, இதுல தான் உண்மையான நிறைவும் தேர்ச்சியும் இருக்கு. நீங்க கேட்ட இந்த ஆழமான கருத்துக்கள்ல உங்க வாழ்க்கையோட, உங்க தேடலோட எது ரொம்ப பொருந்ததுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை கான் சொல்ற அந்த சுய ஒழுக்கத்தை கடைபிடிக்க முயற்சி செய்யலாமா? அல்லது மாத்த முடியாத விஷயங்களை ஏத்துக்கிற அந்த ராஜினாமா மனப்பான்மை உங்களுக்கு தேவைப்படலாம். இல்ல உங்க நோக்கமே மற்றவர்களுக்கு சேவை செய்வதா இருக்கலாம். உங்க வெற்றியையும் வாழ்க்கையோட நோக்கத்தையும் நீங்க இதுவரைக்கும் எப்படி வரையறுத்து வச்சிருந்தீங்கன்னு மறுபரிசீலனை செய்ய இந்த கருத்துக்கள் ஒரு சின்ன தூண்டுதலா அமையலாம். அடுத்த தேடல்ல சந்திப்போம்.